காரசாரமாக விவாதம் போயிட்டு இருக்கு காரா படத்தில். ஏன்னா வந்தவொடனே எனக்கு தலைப்பு பார்த்துட்டு எனக்கும் கன்ஃபியூஷன், என்னடா வந்து படம் என்கிட்ட டைட்டில்னு சொல்லலை, எதுவுமே போஸ்டும் அனுப்பலை. எனக்கும் கூப்பிட்டுருக்கான், விஜய் மில்லன் சாரையும் கூப்பிட்டுருக்கான். அவர் காலையில் ஃபோன் பண்ணி அவர் கேட்டார், ஏய் கூப்பிட்டான்டா திடீர்னு இப்போ தெலுங்கு பிஸ்னஸ் கால் பண்ணிட்டாங்க, அவன்கிட்ட சொல்லு வர முடியலன்னு சொல்லிட்டு. என்ன படம்னு என்ன கேட்குறாரு. இல்லை சார் அவன் கூப்பிட்டான் வரான்னு சொல்லிட்டேன், எந்த தகவலும் இல்லை, எனக்கு எதுவுமே அவன் அனுப்பலை அப்படின்னு. சரி விஷ் பண்ணேன்னு சொல்லிவிடு, இந்த மாதிரி வர முடியலன்னு சொல்லிடு அப்படின்னு சொன்னார். உள்ளே வந்தவொடனே எனக்கு கன்ஃபியூஷன். இந்த பக்கம் இந்த போஸ்ட் சுற்றும் போது இதில் கரான் இருக்குது, அந்த பக்கம் தனுஷோட போஸ்ட் இருக்குது, இவர் டைட்டில் அவர் எடுத்துட்டாரா, அவர் டைட்டில் இவன் எடுத்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலே தான் நான் உள்ளே வந்தோடனே. நான் தமிழ் இங்கிலீஷு கீழே போட்டிருக்காங்களே, காராவா இல்லை கராவா அப்படி இந்த பேரெல்லாம் நம்ம மாற்றிப்போம் இல்லையா, அது யார் வச்சாங்க என்ன பிரச்சனை தெரில. வந்து உட்காந்து நானும் சாரை தான் பேசிகிட்டு இருந்தோம். வந்து உட்காந்தவுடனே அவர் பொங்கி இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டார், அவர் மனசில் இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும். இது இப்போ குழப்பம்தான். இது வந்து இப்போ நாங்கள் எந்த காராவை பார்க்கணுங்கிறத முதல்ல ரிலீஸ் டேட்டை வச்சு தான் முடிவு பண்ணோம். இந்த டேட்டில் ரிலீஸ் ஆன படம் மகேந்திரன் படம், அந்த டேட்டில் ரிலீஸ் ஆன படம் தனுஷ் படம். ஸோ அதனால் தம்பி தனுஷோட ரெடி ஆகிட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா வழக்கமாக மாஸ்டர் மகேந்திரனா நமக்கு தெரியும்ல, மாஸ்டர் இனிமேல் அழிஞ்சு மகேந்திரனா அவனுடைய பேச்சு நிறைய இடங்கள்ல முதிர்ச்சியோடு இருக்குது. ரொம்ப அதுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நிறைய பக்குவமாக பேசுகிறான், மைக்கெல்லாம் பார்த்துட்டு. ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்து அவனை பார்த்துட்டே இருக்கனால என் ஒய்ஃப் சொல்லிட்டே இருப்பாங்க, அவனை ரொம்ப பிடிக்கும் வீட்டில். அவனை பார்த்தே வர இடம் ரொம்ப நாளாச்சு அப்படின்னாங்க. ஏய் அவன் ஒரு வீடியோ பேசியிருக்கான், அவனை பார்த்தியா அவன் எப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருந்தோம். அதனால் அவன் வந்து தளபதி ஃபேன் வேறு. அதனால் மைக்கை பிடிச்சானா சில நேரங்கள் உணர்ச்சி செய்யப்பட்டு மனசில் இருக்க எல்லாத்தையும் கொட்டிடுவான். உட்கார சொல்லுவான், நிறைய பேசணும் அவனை பற்றி. ரொம்ப ரொம்ப அவங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா டிட்டர்மினேஷன். ஒரு வேலையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை முழுமையாக செஞ்சிடணும். தோத்தா கூட அவனால் அப்படியே பல்ல கடிச்சிட்டு இருப்பான். ஒரு ஷார்ட் பேட்மிண்டன்லாம் ஆடும்போது தோத்துட்டோன்னா அதை ஏன் தோத்தோம், அதை எப்படி சரி பண்ண முடியும், ஆனால் வாங்கினேன் திருப்பி ஒரு கேம் போட்டு ஜெயிப்பான் அப்படின்வான். அவங்ககிட்ட ஒரு நல்ல ஸ்பிரிட் இருக்குது. எல்லாரும் வெற்றி தோல்வி வரும். ஆனால் இந்த மாதிரியான ஹீரோக்களுக்கு இருக்கிற குவாலிட்டிஸ் என்னென்னா, ஒரு படத்தை தோளில் சுமந்துக்கிட்டு போகக்கூடிய ஹீரோக்களில் மிக முக்கியமான ஒரு ஹீரோ. கடைசி வரைக்கும் அந்த படத்துக்கு என்ன வேலை செய்யணும், நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி டேட் கொடுத்தா என்ன, அது வந்து இன்றைக்கும் அந்த படத்துக்கு நம்ம நேர்மையாக வேலை செய்யணும். கையில் அதுக்கெல்லாம் வேறு ஒரு புது படம் வந்தால் கூட அந்த படத்துக்கும் நம்ம சரியாக நியாயமாக செய்யணும். அந்த தயாரிப்பாருக்கு அந்த இயக்குனருக்கு அது என்ன செய்யணுமோ அதை செய்கிறது இருக்குல்ல. நேற்று அவன் பொண்ணை ஃபோன் கால் கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 பேர் கூப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நிறைய நடிகர்கள் படம் நடிக்கிறோம், அவங்க நடித்த படத்துக்கு விளம்பரத்துக்கு அவங்களே வர்றதில்லை. இப்போ அது ஃபேஷன் ஆயிடுச்சு. இப்போது அது ஹீரோயினாக இருக்கட்டும், சில இடங்களில் ஹீரோவாக இருக்கட்டும், யாருமே வர்றதில்லை. இதில் இன்னொரு காமெடி என்னென்னா, அவங்க நடித்த படத்தை ப்ரீமியர் போட்டால் அதை பார்க்கவும் அவங்க வர்றதில்லை. இண்டஸ்ட்ரியில் இவங்க கூப்பிட்டாலும் நிறைய பேர் அவங்களுக்கும் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு வர்றதில்லை. இப்படியான சில சிக்கல்களான சூழல் இருக்குது. திடீர்னு நேற்று ஃபோன் பண்ணோன்னே எனக்கு இன்னொரு டவுட் வேறு. இவன் ஏதாவது கட்சியில் தொகுதியில் ஜாயின் பண்ணி எங்கேயாவது எலெக்ஷன் கேம்பெயினில் இருக்கான் போல இருக்கு அப்படி நான் நினச்சிட்டு இருந்தேன். இவன் பேச்சு தோரணை எல்லாம் பார்த்தோன்னே அவர் இளைய தளபதியாகி அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. தம்பி இளைய தளபதியாகி சரி மறுபடியும் ஜாயின் பண்ணி ஏதாவது தொகுதியில் கீழே நிற்கிறான் போல இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். கேட்டேன், கூப்பிட்டாங்க போகலண்ணே, படம் நடிக்கிற வேலையெல்லாம் இருக்குது, கொஞ்சம் சம்பாரிச்சு சேர்த்து வச்சுட்டு போவோம்னா. அதனால் நான் அதனால தான் சொன்னேன், இது எலெக்ஷன் டைம் வேறு, நிறைய கேம்பெயினில் நிறைய கோரிக்கைகள்லாம் வைக்கிறாங்க. நீ ஏதாவது கமிட்டியில் இருக்கியாடா, பார்த்து ஏதாவது சினிமாவுக்கு பார்த்து செய்ய சொல்கிறா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டேன். நான் ஏன்னா என்ன வம்பளுத்து விட்றீங்கன்னு கேட்டான். இல்லை இருக்கிற நிலைமையை பார்த்தா விவசாய கடன் ரத்து, அது மாதிரி கூட்டுறவு நகை வச்சவங்க, அதுவங்க படிப்பு கல்வி வாங்கினவங்க, அதுக்கப்புறம் இப்போது டிகிரி முடித்து வீட்டில் சும்மா இருக்கிறவங்க, அப்புறம் டிப்ளமோ முடித்தவங்க. எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, ஐயோ நம்ம 8th ஃபெயிலு 8th பாஸு 10th ஃபெயிலு, நமக்கெல்லாம் ஒன்றுமே இல்லையா, அப்போ இந்த ஃபெயிலான கூட்டத்துக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற ஒரு கவலை நிறைய பேர் இதை பார்த்தவங்களுக்கு இருக்கும். டிப்ளமோ படித்தவனுக்கு ஓகே, டிப்ளமோ படிக்காத ஆள் ஒரு பெரிய கூட்டம் இருக்கே, அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒன்று அப்படின்னு யோசிக்கும்போது இன்னொரு ஆதங்கமான விஷயம் என்னென்னா, சினிமா துறைக்கு எந்த அறிக்கையுமே இல்லை. ஸோ இன்னைக்கு நிற்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே நிறைய மக்களுக்கான நிறைய திட்டங்களை அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின விமர்சனங்களை விட்டுருவோம். அவங்க ஒரு மக்களுக்கு என்ன செய்யணுங்கிற நோக்கத்தோடு அதை விட்டுருக்காங்க. அதே மாதிரி சினிமா துறையில் எனக்கு தெரிஞ்சு பல லட்சம் பேர் இருக்காங்க, பல குடும்பங்கள் இந்த சினிமாவை நம்பி இருக்குது. அவங்களுக்கான ஏதாவது ஒரு திட்டங்கள் இருந்தால், எங்களுக்கெல்லாம் ஓட்டு இருக்குது,
ஞாபகம் வச்சுங்க, சினிமாவில் இருக்கவங்களுக்கும் ஓட்டு இருக்குது. அதனால் அவங்களுக்கான சில திட்டங்களையும் நீங்கள் கொஞ்சம் அறிவிச்சிங்கன்னா நாங்களும் மனசு சந்தோஷப்பட்டு இதெல்லாம் வந்தால் இதெல்லாம் செய்வீங்கன்னு எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து அந்த டிக்கெட்டிங் வந்து ஆன்லைன் டிக்கெட்டிங்க்கான விஷயங்கள் கொஞ்சம் அதை முறைப்படுத்தணும், அதுக்கான விஷயங்கள் அவங்க ரொம்ப நாளாக கோரிக்கையாக வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பண்ணிவிட்டு இந்த இருக்கிற பிரச்சனைகள்லாம் சினிமாவில் ஒரு படங்கள் வெளியீட்டில் இருக்கக்கூடிய சிரமங்களை தவிர்க்கிறதுக்கு ஒரு வழிமுறைகளை கொண்டு வரணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்றைக்கி படம் எடுக்கிறது முக்கியமே இல்லை, சார் சொன்ன மாதிரி தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறது தான் இன்றைக்கி ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல். ஸோ அதை நம்ம எல்லாம் ஒன்றா இருந்தால் தான் செய்ய முடியும். அதில் ஒரு டிவைடிங் பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே பிளவுவாத அரசியல் வந்து ஒரு இடத்துல இருக்குன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். உண்மையாகவே பிளவுவாத அரசியல் சினிமாவில் நிறையா இருக்குது. ஏன்னா நம்ம யாருமே ஒன்றா இருக்கிறது இல்லை. அதுதான் ரொம்ப தமிழ் சினிமாவுடைய மிக வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு யூனிட்டி இருக்குல்ல. இப்போ அண்ணன் ப்ரெஸ் அவருக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிற்கிறதோ, இல்லை எனக்கு ஒரு பிரச்சனைனா பொது பிரச்சனையை சொல்கிறேன். இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் நம்ம இருக்கக்கூடிய தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம், நான் ஒர்க் பண்ணி ஆடியோ லான்ச்சே நடக்கலை, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்காது. இங்கே சாப்பாடுறவருக்கு வேலை கிடைக்காது, இது மாதிரி தேட்டர் இருக்கிறவங்களுக்கு ரெண்ட் கிடைக்காது, இது மாதிரி இந்த கேமரா எடுத்துகிட்டு வரவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு இருக்குது, அதுக்கு பின்னாடி வேலை செய்கிறவங்க இருக்காங்க, அதுக்கு முன்னாடி யூடியூப்போ ஒரு சேனலோ வச்சுருக்கு. இத்தனை எல்லாமே பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகக்கூடிய சூழல் இருக்குது. நம்ம ஏதோ பார்க்குறோம், இது அவருக்கு நடக்குது இவருக்கு நடக்குதுல்ல, இது நமக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி எங்கோ வாரம் நடக்குது. ஆனால் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நம்ம வீட்டில் குடும்பத்தில் பொருளாதார ரீதியாக பிரச்சனை, கேஸ் விலை ஏறிடுச்சு, பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சு, பொருளாதார ஏறிடுச்சு, வாங்கின சம்பளம் அதே தான். ஆனால் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய அந்த வருமானத்தில் செலவு அதிகமாகிடுச்சு. அப்போ இந்த இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா நாளைக்கு என்ன பண்ணுவோம்? அடுத்து வட்டி கூட்டிடுவாங்க. யாரெல்லாம் லோன் வாங்கி வச்சுருக்கீங்களோ அப்படியே மனசில் பக்குன்னு இருக்கும். அடுத்து ரெப்போ ரேட் வந்துச்சுன்னா வட்டி ஏறிச்சுன்னா லோன் ஏறிடும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஒரு இடத்துல இருந்து ஆரம்பித்து புள்ளி. நம்ம ஏதோ சாதாரண சினிமா நினைக்கிறோம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு தயாரிப்பாளர் இங்கே வந்து ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல, அவர் நல்ல மனசோடு இங்கே வந்து செய்கிறதுலையும் அடுத்த தடவை செய்யணுமா வேணாமாங்கிற இடத்துக்கு நிறைய பேர் யோசிக்கிற அளவுக்கு தள்ளப்பட்டுருவாங்க. தயாரிப்பாளர் பற்றி சொல்லணும்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்த விஷயம் என்னென்னா, வாழ்க்கையில் எவ்வளோ முன்னுக்கு போனாலும் பெற்ற தாய் தந்தையை மறக்கக்கூடாதுன்னு நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் அவருடைய ஃபோட்டோவை இந்த கீழே வச்சு அவர் மாலை போட்டுட்டு அதுக்கப்புறமா அவர் இந்த நிகழ்ச்சியை துவங்கினதுங்கிறது வந்து இது பார்க்குறதுக்கு ஏதோ ஊர் நாட்டானா இருக்குன்னா, அவர் மேல் வைத்திருக்கக்கூடிய மரியாதையும் அன்பும் அந்த இடத்துல இருந்து தான் எனக்கு ரொம்ப ஆரம்பிச்சது. பெற்ற தாய் தந்தையரை எந்த இடத்துக்கு போனாலும் மறக்காமல் இருக்கணுங்கிற நிறைய பிள்ளைகளை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு தயாரிப்பாளராக இருந்தார். அதுக்கப்புறம் விஜய் சார் வந்து ட்ரைலராக வந்து இன்றைக்கி பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஏன்னா படத்தை பற்றி கொஞ்சம் பேசிடுவோம், பிரச்சனையை பற்றி பேசிட்டா கேப்ஷனே அதை தான் இருக்கும். தனுஷுக்கும் மகேந்திரனுக்கும் கராவில் பிரச்சனையா அப்படின்னு. அது மாதிரி ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு மிருகங்களை வைத்து எடுக்கக்கூடிய படங்கள் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப ரேராக தான் வருது. ஸோ இன்டர்நேஷ்னலில் இதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தாலே அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. எப்படி பேய் படங்கள் பார்க்குறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்களோ, இந்த மாதிரி மிருகங்கள் சார்ந்து எடுக்கக்கூடிய படங்கள் அது ஒரு பெரிய மெனக்கடலான வேலை. இது நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி பண்ணணும். ஏன்னா நம்மக்கிட்ட நிஜமாக முதலே கூப்பிட்டு வச்சு வாயை தோறது நடித்து உள்ளே நடிக்க முடியுமா? அது மாதிரி நடிக்கணும். அது மாதிரி ஒரு அதை இமேஜின் பண்ணி நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டுருக்கான். ஆனால் தலையில் தம்பு போட்டு மொத்த படமும் அவனை உரிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை தலைகளாக மாறும்னு நினைக்கிறேன், நீ தொங்கின இவ்வளோ நாளைக்கு. ஸோ ஏன்னா அவன் வாழ்க்கை தலைகளாக மாறணும்னு எவ்வளோ பேர் என்ன மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பேர் நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ இந்த படம் அந்த மாற்றத்தை உனக்கு கொடுக்கட்டும். ஸோ லவ் சாங் அப்படின்னா இன்ன வரைக்கும் எனக்கு நெடுஞ்சாலையும் மாலைப்பூவின் மயக்கிலையும் தான். ஆனும் அதுக்கப்புறம் லவ் போட பாட்டெல்லாம் போடுவாங்க. அதுக்கப்புறம் ஒன்று அந்த பாட்டு படத்தில் இருக்காது, இல்லை விஷுவல் பண்ணுறதுக்கு காசு இருக்காது. லவ்வுக்கும் நமக்கும் அதுக்கப்புறமாவே கொஞ்சம் பிரச்சனை தான். அதனால தான் நான் சொன்னேன், அச்சு கிட்ட கேட்டேன், அச்சு நம்ம படம் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னா, ஒரு 10 years இருக்குமா? இல்லை அதுக்கும் மேலே ஆச்சு. ஏன்னா அச்சு இப்போ நீங்கள் பார்க்குற நிலைமையெல்லாம் அப்போ இல்லை. அப்போ வந்து ஒரு நல்ல ப்ளே பாய், யங் பாய், இஸ் வெரி எனர்ஜெட்டிக். காதல் ரசம் சொட்டிக்கிட்டே இருக்கும் அச்சுக்கிட்ட. வலிஞ்சு நாங்கள் தான் எடுத்துக்கணும், இதில் ஒரு பாட்டு அதில் ஒரு பாட்டுன்னு. அவ்வளோ தூரம் எங்கே எனர்ஜெட்டிக். இப்போ பார்த்தா வந்து ஏதோ வந்து இசை ஞானி கேள்விப்பட்டிருங்க, நம்ம பார்த்துட்டோம் அவர் எப்படி இருப்பாருன்னு. அடுத்த உருவமாக இருக்காப்புல. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஓகே அம்மா நல்லா இருக்காங்களா, நம்ம அச்சு தானே அது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து. எனக்கு வயசாயிடுச்சா இல்லை அவருக்கு வயசாயிடுச்சான்னு அவர் பேசலன்னா எனக்கு வந்து ஐயோ நமக்குலாம் இவ்வளோ வயசாயிடுச்சா வந்து அச்சு பேசுறது பார்த்து அப்படின்னு அவ்வளோ ஒரு பக்குவமாயிட்டாப்புல. ஸோ அவருடைய அவருக்கு வயசாயிடுச்சு, அவர் மெச்சூரிட்டி ஆனால் கூட அவர் பாடல்களை இன்னும் இளமையும் துள்ளலும் அப்படியே குறையாமல் வச்சுருக்காரு வந்து. ஸோ இன்னைக்கு இந்த பாடல்கள்
சவுண்டிங்காக ரொம்ப நல்லா இருக்குது. படம் பார்க்கும்போது இந்த பக்கம் விஜய் சேதுபதி கண்ணுக்கு தெரிகிறாரு, இந்த பக்கம் அவருக்கு வில்லனா வந்து ரஜினி. ஏன்னா வாய்ஸாக கேட்கும் போதும் அந்த பாடி லாங்குவேஜ்லாம் பார்க்கும்போதும் விஜய் சேதுபதி வந்து ரஜினிக்கு வில்லனா நடிச்சிருக்காரு. விஜய் சேதுபதி ஹீரோவாக நடித்து அவருக்கு ரஜினி வில்லனா நடிச்சா எப்படி இருக்கும், அப்படி இருக்கு படம். பார்க்கும்போது ஜீவாவோட வாய்ஸ் வந்து எனக்கு அப்படியே கண்ணை மூடிட்டு பார்த்தா ரஜினி சாரோட வாய்ஸ் இருந்தது. அது ரொம்ப இருக்குது வந்து அந்த லாஸ்ட் டயலாக் பேசும்போதெல்லாம் வந்து அப்படியே சவுண்டிங்காக அந்த மாதிரி இருக்குது. அந்த மாடுலேஷன், அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே. விஜய் சேதுபதி ஒரு பாட்டு பாடியிருக்காரு. உண்மையிலே மக்கள் செல்வன் அப்படின்னு அவருக்கு பேர் வச்சதுக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, சின்ன படங்கள், இதை நான் உண்மையாகவே சொல்லி ஆகணும். விஜய் சேதுபதியோட ஒரு பெரிய ஒரு நல்ல குணம் அப்படின்னா, சின்ன படங்கள் இன்றைக்கும் யாராவது அவருக்கு ஃபோன் பண்ணி ஒரு ட்விட்டரில் ரிலீஸ் பண்ணணுன்னா இம்மீடியட்டாக ஓகே சொல்கிற இடத்துல ஆர்யாவும், விஜய் சேதுபதி, அதுக்கப்புறம் விஜய் ஆண்டனி சார், இவங்கெல்லாம் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரிலீஸ் அப்படியா எப்போ பண்ணோம், ஓகே போட்டுருங்க. அது யார் படம், அது யார் ப்ரொடியூசரு, அது சின்ன ப்ரொடியூசரா பெரிய ப்ரொடியூசரா, அவங்க தராதரம் பார்த்து பண்ணுறதே கிடையாது. அதை பண்ணணுமா, அது இருக்கிற பிஸியான டைமில் நம்ம நேரில் தான் போய் அவங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்ய முடியல. ஆனால் அந்த சமூக வலைத்தளங்களில் நம்ம செய்யணுங்கிற எண்ணம் இருக்குல்ல, அதை உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயமாக இன்னைக்கு விஜய் சேதுபதி வந்து செஞ்சிட்ருக்காரு. ஆர்யா அதை செஞ்சிட்ருக்காப்புல. விஜய் ஆண்டனி யார் கேட்டாலும் அதை மறுக்காமல் செய்கிறாங்க. குறிப்பாக இந்த படத்தில் அவர் வந்து ஒரு பாட்டு பாடி மகேந்திரனுக்கு பண்ணியிருக்காரு. உண்மையிலே அது பாராட்டப்படக்கூடிய விஷயம். ஏன்னா வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்னா, நம்மளால் முயன்ற உதவிகளை அவங்கவுங்க தளத்திலேருந்து செய்கிறதுன்னு இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த படம் உனக்கு ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும். அதுக்கப்புறம் நடிச்சிருக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா நான் ஹீரோயினை பார்த்துட்டு கையாடு லோகர் மாதிரியே இருந்தாங்க. அப்புறம் கேட்டேன், என்ன இல்லை அவங்க வேற அப்படின்னா. சரி 4 வருஷம் ஆச்சு, கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தம்பி சொல்லிட்டு இருந்தா, நீங்கள் வர முடியலன்னு. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நடித்த மற்ற எல்லா கலைஞர்களுக்குமே, டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். தயவு செஞ்சு இந்த படம் உங்களுக்கு பிடிச்சி ப்ரெஷ் ஷோ போடுவாங்க. நல்லா இருந்துச்சுன்னா நல்லா எழுதுங்க, நல்லா இல்லையா அது உங்களுடைய விமர்சனம் சொல்லு. நல்லா இருந்தால் கூடுதல் 2 வார்த்தையை அதை எழுதுங்க, அதுதான் அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கும். அதே மாதிரி புதுசாக வரக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கு ஒரு சின்ன ஒரு கோரிக்கையாக நான் வைக்கிறது, நீங்கள் சினிமாவுக்கு வாங்க, வந்தீங்கன்னா நீங்கள் தயாரிப்பு செலவில் 20லேருந்து இன்னைக்கு 30% கட்டாயம் நீங்கள் விளம்பர செலவுக்குன்னு எடுத்து வைக்கக்கூடிய நிர்பந்தம் இருக்குது. அதை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு படத்தை செலவுக்கு வாங்க. படத்தை செலவு பண்ணிட்டு இது யாராவது வாங்குவாங்க, யாராவது ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் வந்தீங்கன்னா, இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழல் இல்லை. அப்போ நம்ம வெளியில் போய் கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்குது. அப்புறம் அந்த படத்தை ப்ளச் பண்ண வேண்டிய சூழல் இருக்குது. அதனாலேயே அந்த படம் சரியாக விளம்பரம் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தியேட்டர்களும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல விளம்பரம் இல்லைன்னா உங்களுக்கு தியேட்டர் கொடுக்கறது இல்லை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அநேக தியேட்டர்கள் தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய ஓனர்கிட்ட இல்லை. எல்லாமே கார்ப்பரேட்டாக ஒரு பெரிய மால்ஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது. அப்போ அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நாங்கள் போட ரெடியாக இருக்கோம், நல்லா விளம்பரம் பண்ணுங்கள், எங்களுக்கு இப்படி ஒரு படம் வருதுன்னு தெரிய வைங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்னு தெரில, எல்லா மாலுக்கு முன்னாடி போய் நம்ம நின்று விளம்பரம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியான சூழலுக்கு இன்றைக்கி தயாரிப்பாளர் தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய தயாரிப்பாளருக்கும் நான் சொல்லிக்கிறது அப்படி என்னென்னா, விளம்பரங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ திட்டமிட்டு சரியாக செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு அங்கே தேட்டருக்கான ஒரு நல்ல தேட்டர் திரையரங்கம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. மறுபடியும் இந்த பக்கம் அவன் தனுஷோட தான் மோதுவான்னு பார்த்தா, அந்த பக்கம் மே டேட்டை போட்டிருக்காரு, அந்த பக்கம் சூர்யா சார் வர்றாரு கருப்பு. ஸோ அதனால் தலைவன் வந்து ரெடி ஆகிட்டான். இளைய தளபதி நான் ஒரு பட்டம் கொடுத்தலான்னு நினைக்கிறேன். தளபதி வந்து நடிக்க போயிட்டாரு, தம்பி நீ இளைய தளபதியே எல்லாரோடையும் மோத ரெடி ஆகிட்டேன். இந்த பக்கம் சூர்யா சாரா, அந்த பக்கம் தனுஷ் சாரா, டைட்டிலுக்காக வாங்க பார்த்துக்கலாம், ரிலீஸாக வாங்க பார்த்துக்கலாம், ரெடி ஆகிட்டான். ஸோ உன் வாழ்க்கை இந்த படம் மூலம் எல்லாம் தலைகளாக மாறட்டும். நடித்த அத்தனை கலைஞருக்கும் ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கட்டும்.